கரெக்டாக இருக்குது. ரைட் ஆங்கிள் ஓகே, லெஃப்ட் ஓகே. சட்டையை மட்டும் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் இல்லை, ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. ஏன் அவ்வளோ நல்ல வீடியோ போடல? என்ன பிரச்சனை? என்னாச்சு? அதுக்கப்புறம் இப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நம்ம ரீசெண்டாக எப்படி ஜிடிஏ டவுன்லோட் பண்ணுறது, ஜிடி சாண்டர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவை யூடியூபே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வருஷம் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். சஸ்பெண்ட் அண்ட் வார்னிங், சஸ்பெண்டிங் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜிமெயில் அப்பீல் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ வார்னிங் போயிட்டுருக்கு. 4 to 3 மந்தில் வார்னிங் எடுத்துருவாங்க நம்ம சேனலுக்கு. அந்த ஒரு ரீசன் நம்ம இன்னும் வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் மாதிரி போனது, அதை விட்டுருக்கேன். ஓகே, அதெல்லாம் இல்லாமல் ஒரே டைரெக்ஷனில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட், இப்போ எக்ஸாம் வேறு வந்துட்டுருக்கு. பப்ளிக் எக்ஸாம், போர்டு எக்ஸாம் சும்மா இல்லை, எக்ஸாம் வேறு வந்துட்டுருக்கு. அதுக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டடீஸ் மெயின் அண்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்டடீஸ். அதனால் எல்லாத்துக்கும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. யூடியூபே எட்டி பார்க்குறதில்ல. இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ போஸ்ட் போட்டுட்ருக்கு. இனிமேல் நம்ம கரெக்டாக வீடியோ போடுவோம், கண்டிப்பாக போடுவோம். எக்ஸாமில் முடிஞ்சோடனே ஃப்ரீ மைண்டோட ப்ராப்பராக வீடியோ போட்டுடலாம். அடுத்து என்னென்ன கண்டென்ட் போட போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம்ல, அசிட்ஸ் அண்ட் அந்த ஓவர்லேஸ், சவுண்ட் எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி இப்போ கொஞ்சம் எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன எடிட் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கு தேவையான அசிட்ஸ், அதாவது 1 GB ஃபைல் இல்லைன்னா 500 MB ஃபைல் கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஃப்ரீயாக தரலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங் டுட்டோரியல்ஸ், எப்படி ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறது, எப்படி ப்ரொஃபஷ்னலாக ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு டுட்டோரியல் வீடியோ போடலான்னு இருக்கேன். அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் வரப்போது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்த்து போடுறவங்களுக்காக போடுறேன். என்னடா இவன் ஒரு 6 மாதம் வீடியோ போடாமல் திடீர்னு இப்போ வீடியோ போடுறான் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த லாங் டைம் இடையில் இந்த ஷூட்டிங் வேறு போயிட்டுருக்கு. ஷூட்டிங்கா அப்படின்னு கேட்பீங்க. எங்கள் ஊர் பசங்களோட கொஞ்சம் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்ருக்கோம். நாங்களே ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுத்துகிட்ருக்கோம். அந்த படத்தோட ப்ரோமோ, ட்ரைலர், டீசர் யூடியூப்லேயே விட்டுருக்கோம். யூடியூப்பில் இருக்குது. அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்தால் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் ஒன்று இருக்குது. நான் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் இனிமேட்டு ரீல்ஸ் போடலான் இருக்கேன். எப்படின்னா இந்த மாதிரி அசிட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் பேக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். அந்த மாதிரி போடலான் இருக்கேன். இப்போ இல்லை, கொஞ்சம் 2-3 டேஸ் போனதுக்கப்புறம் போடலான் இருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் போகிறேன். இன்ஸ்டாகிராமில் போடுறேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போ நான் ஸ்டோரி, போஸ்ட், யூடியூப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
நீங்களும் சொல்லுங்கள் அடுத்து என்ன வீடியோஸ்லாம் போடலான்னு சொல்லுங்கள், நானும் அடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரீசன் நான் இன்னும் வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு. எதுக்கு நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இனிமேட்டு இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிட்டு விட்டுடலாம் அப்படின்னு ஒரு மைண்டு தோணிகிட்ருக்கு. யூடியூப் தேவையில்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸும் வியூஸும் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலை, இருந்தாலும் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃப்ரெண்டு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க, வீடியோ போடு, என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் கண்டிப்பாக வியூஸ் ஏறும், சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக ஏறும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் நம்பிக்கை இருக்குது, நம்ம வியூஸ்க்காக நான் வீடியோ போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் நம்ம சேனலே. ஓகே, அவ்வளோதான் வீடியோ. உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, உங்களை குட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் பார்க்குறேன். பாய்.